ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இவங்களுடைய பேர் ஆர்த்தி. இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகுது. 2 அழகான ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஆர்த்தியோட கணவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாரு. இவங்க அப்போக்கி கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்குறாங்க. ஆனால் அந்த வேலைக்கு போய் அந்த வருமானம் கட்டுப்படி ஆகாததுனால, சரி ஏதாச்சும் ஒரு வீட்டு வேலைக்கு போனால் கொஞ்சம் சேலரி கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ரம்யாங்கிற மேமுக்கிட்ட அவங்கள்ட்ட போய் வீட்டு வேலைக்கு கேட்குறாங்க. அவங்களுக்கு இப்போ தான் ஒரு ட்வின்ஸ் பேபி பிறந்திருக்குது. அவங்களுக்கு அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிட்டோம்னா அவங்களும் சொல்லிகிட்டு இருந்தாங்க, ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்க இருந்தாங்கன்னா என்னை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்க 2 பேருமே முன்னாலேருந்து பழக்கம். ஏன்னா அப்பப்போக்கி பார்த்துக்கிறப்ப இவங்களும் நம்ம ஆர்த்தியும் நல்ல முறையில் பேசி பழகிக்குவாங்க. அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம ஆர்த்தி ரம்யாட்ட போய் எனக்கு வேலை கொடுங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீட்டுக்காரரும் இப்போ தான் இறந்துட்டாரு, அதனால எனக்கு வேறு வழி தெரியல, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ரம்யா மேம் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிற பொறுப்பு நாங்கள் பார்த்துக்குறோம், ஆனால் என் குழந்தைங்கள நீ நல்ல முறையில் பார்த்துக்கணும், எனக்கு நான் ஒரு சொந்தமாக ஒரு கிளினிக் வைக்கணும் படித்து முடிச்சுட்டு, அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், இந்த குழந்தைங்கள நீ நல்ல முறையில் பார்த்துக்கிட்டீன்னா தான் நான் நல்ல முறையில் படித்து ஒரு கிளினிக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா மேம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களும் அப்பப்போக்கி வீட்டிலேருந்து இருந்து படித்தவங்க அப்போ ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்த்தி வீட்டு வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு, ஜூஸு எல்லாமே கொடுத்தாகணும். காலை டிஃபன் செஞ்சு, மதியம் லன்ச்சும் செஞ்சு, நைட்டு டின்னரும் செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம ஆர்த்தி அந்த ஆர்த்தியோட குழந்தைங்கள பார்க்குறதுக்கு வீட்டுக்கு போய் ஆகணும். நைட்டில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரம்யா மேம் மீதி வேலைகளை அவங்க பார்த்துக்குவாங்க. இப்படி இருக்கிறப்ப தான் கொஞ்ச நாள் நல்ல முறையில் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ரம்யா மேமோட குழந்தைங்களும் வளர்ந்துடுறாங்க. வளர்ந்துட்டு அந்த பிள்ளைங்க அப்பா அம்மா பாசத்துக்காக ரொம்பவே ஏங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப தான் நம்ம ஆர்த்தியை அம்மாவாக நினச்சிக்கிட்டு எல்லாமே நம்ம ஆர்த்தியை தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த குழந்தைங்க ரொம்பவே நம்ம அம்மான்னு பேசி பழகுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ரம்யா என்ன ஆர்த்தி உன்னை பிள்ளைங்க அம்மா அம்மாங்குது, நான் அம்மாவா நீ அம்மாவா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறப்ப தான், இல்லைம்மா நீங்கள் தான் படிப்புன்னு போயிடுறீங்க, வேறு வழி இல்லை, அந்த பிள்ளைங்க அம்மா அம்மான்னு கூப்பிடுது, சரி எதுக்கு கூப்பிட்டுமே, எனக்கும் பெண் பிள்ளைகள் இல்லை, அதனாலேயே நானும் அம்மான்னு கூப்பிட்டா எனக்கும் ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஆர்த்தின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப கொஞ்ச நாள் அந்த வீட்லேயே ஒரு 10-15 வருஷமாக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆர்த்தியோட பிள்ளைகளையும் அவங்க நல்ல முறையில் படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ரம்யாவும் இப்போ ஒரு வருஷத்துலேயே கிளினிக்கு ஒரு புதுசாக ஒன்று ஓப்பனும் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலை ஷிஃப்ட்டு, மதிய ஷிஃப்ட்டு, நைட்டுன்னு டியூட்டிலேயே கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க. அப்பப்போக்கு முன்னாடியாச்சும் குழந்தைங்கள பார்க்க வருவாங்க. இப்போ அது கூட கிடையாது. எப்போ பார்த்தாலுமே வேலைன்னு வேலையிலேயே மும்முரமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ரம்யாவோட வீட்டுக்காரர் அவரும் அப்பப்போக்கி எல்லாத்துக்கும் மீட்டிங்னா அவரும் கிளம்பி போயிடுறாரு. இந்த குழந்தைங்களையே எந்த நேரமும் நான் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி இருந்தால் அம்மா அப்பா பாசமே சுத்தமே இல்லாமையே போயிடும். ஆனால் இவங்க 2 பேருமே வேலைன்னு ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம ஆர்த்தி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அந்த குழந்தைங்கள நல்ல முறையில் தான் பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகளாகவே ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா மேலே இருக்கிற டென்ஷன் எல்லாமே நம்ம ஆர்த்தி மேலே அந்த பிள்ளைங்க காட்ட ஆரம்பிச்சிருது. ஏன்னா இவ்வளோ நாள் வளர்த்த ஆர்த்தி மேலேயே அவ்வளோ டென்ஷன் ஆக்குதுங்க. ஏன்னா இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஆர்த்தி இவ்வளோ நாளாக அவங்கள வளர்த்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஆர்த்தி ரம்யா அம்மாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டீங்க, இப்போதைக்கு குழந்தைங்க அம்மா அப்பா பாசத்துக்கு ஏங்குற மாரி தெரியுது, இப்போதைக்கு நீங்கள் நைட் டியூட்டி மட்டும் போகாதீங்க, பகல் ஷிஃப்ட்டு மட்டும் போய்க்கோங்க அப்படின்னு நம்ம ஆர்த்தி ரம்யா மேம்கிட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப தான், நீ யார் என்னை சொல்கிறதுக்கு, நான் என் வேலையை பிடிச்சிருக்கு நான் போகிறேன், உனக்கு தான் சம்பளம் தரேன்ல, நீ என் குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு சம்பளம் வாங்கிக்கிறல்ல, அப்புறம் என்ன நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுற அப்படின்னு நம்ம ரம்யா மேம் சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா, நீங்கள் எல்லாம் போயிடுறீங்க, ஆனால் நைட்டில் தினமும் கஷ்டப்படுறது நான் மட்டும்தான், உங்களுக்கு கிடைக்கிற எல்லா பனிஷ்மெண்ட்டும் எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க மொட்டையா. ஆனால் நம்ம ரம்யா மேமுக்கு கொஞ்சம் டவுட்டு, ஏன் அந்த பொண்ணு இப்படி சொல்லுது, ஒருவேளை நம்ம வீட்டுக்காரர்
இப்படி பண்ணிகிட்டு இருப்பாரோ அப்படின்னு இவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டு. இல்லை அப்படிலாம் இருக்காது, நம்ம வீட்டுக்கார் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீ எதுவும் பேச வேண்டாம், ஒழுங்காக வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா மேமும் டியூட்டிக்கு கிளம்பி போயிடுறாங்க. மறுபடியும் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் அவங்க வராங்க. வந்து அம்மா சொன்னால் கேளுங்கம்மா, நைட் டியூட்டிக்கு மட்டும் போகாதீங்க, பகலில் போங்க அப்படின்னு நம்ம ஆர்த்தி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப தான் ஏம்மா நீ இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறப்ப தான் உங்களுக்கு கிடைக்கிற எல்லாதுமே எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு மொட்டையாகவே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. உனக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற, நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் 2 ஷிஃப்ட்டும் முடித்த பிறகு ஈவினிங் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரப்போ தான் ஆர்த்தி வந்து அப்பாடா நீங்கள் எப்படியோ வீட்டுக்கு வந்துட்டீங்களா, எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப தான் ஏன் அந்த பொண்ணு இப்படி சொல்லுது அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம ரம்யா வந்து இவ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ என்னமோன்ட்டு அவங்களும் வாட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அன்றைக்கி நைட்டு எந்த அசம்பாவிதமும் எதுவுமே நடக்கலை, எல்லாமே நிம்மதியாக தான் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு மனசுக்குள்ளாரே எதுவும் சொல்லிட்டு, ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம வீட்டில் வேலை செய்கிறா, அவளை எதுவும் சொல்லிடக்கூடாது, போயிட்டு போகிறா அப்படின்னு நம்ம ரம்யாவும் அவங்களும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு நாள் நம்ம ஆர்த்தியும் ரம்யாவோட வீட்டுக்காரும் ஒரு ஹாஸ்பிட்டலில் நின்று பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ரம்யா வந்து காரில் போயிட்டுருக்கிறப்ப பார்த்துட்றாங்க. அப்படி பார்க்குறப்ப தான் இவங்க 2 பேர்த்துக்கு ஏதாச்சும் லிங்க் இருக்குமோ என்னமோ தெரில, நான் இல்லாதப்ப வெளியே எது சுற்றுறாங்களோ என்னமோ, ஆர்த்தி எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கிறது எனக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்கிறா, என்னன்னு தெரியலன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரம்யாவுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருது. அப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் அவதியாக எல்லா ஷிஃப்ட்டையும் முடிச்சுவிட்டு வீட்டுக்கு எப்படியாச்சும் யாருக்கும் சொல்லாமல் நைட்டுக்குள்ளே நான் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் யாருக்கும் சொல்லாமல் திடீர்னு ஒரு நாள் நைட்டு வராங்க. அப்படி வரப்போ தான் வீட்டில் யாருமே இல்லை, காலிங் பெல் அடித்தப்ப சரி டோரை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. டோர் வந்து லாக் ஆகல, சும்மா தான் இருக்குது. அப்போ வந்து ஆர்த்தி ஐயோ அம்மானு கத்துற சவுண்டு மட்டும் கேட்குது. அப்படி இருக்கப்ப நம்ம ரம்யா வந்து அவதியாக மேலே மாடிக்கு போகிறாங்க. அங்கே போய் உள்ளுக்கு திறந்து கதவை திறந்து பார்க்குறப்ப தான் தெரியுது நம்ம ஆர்த்தியை வந்து நம்ம ரம்யாவோட பிள்ளைகள் வந்து போட்டு அவங்கள அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப தான் அம்மா நான் தினம் இந்த சித்திரவதையை தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன், இன்றைக்காச்சும் உங்கள் கண்ணார இந்த சித்திரவதைகள்லாம் பார்த்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி சொல்கிறாங்க. நீங்கள் இல்லாத குறைகளை தினம் நைட்டு இந்த சாப்பாடு அந்த சாப்பாடுன்னு செஞ்சு ஒரு ரூபா கூட திங்காமல் அது நீ தின்னுன்னு சொல்லி என்னை நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த குழந்தைகளை நிப்பாட்டுன்னு சொல்லி நம்ம ரம்யா சொல்கிறப்ப தான் நீ வந்து என்கிட்ட பேசாத, நீ யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு அந்த குழந்தைங்க அப்படி பேச ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்தில் ஆர்த்தியை இழுத்து பிடிச்சி இங்கிட்ட நவுத்தி வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே முடியல. அதனால் தன்னிட்ட இருந்த மயக்க மருந்து ஊசியை எடுத்து ரம்யா வந்து அந்த குழந்தைக்கு போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை மயக்கம் அடைஞ்ச பிறகு நம்ம ஆர்த்தியை கூட்டிகிட்டு வெளியே விறுவிறுன்னு வந்துடுறாங்க. ஏன் ஆர்த்தி இவ்வளோ சித்திரவதைப்பட்டுட்டு இருக்க, இதை தான் நீ சொல்ல வந்தியா, என்கிட்ட டைரெக்டாக சொல்ல வேண்டியது தானே, ஏம்மா அப்படின்னு கேட்குறப்ப தான் இல்லைம்மா நீங்கள் அந்த பிள்ளைங்களை தப்பாக நினச்சிக்க கூடாதுல்ல, அதனால தான் நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப தான் நீ ஏம்மா இவ்வளோ பொறுமையாக இருந்த, ஏற்கனவே எங்கள் வீட்டில் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற நானே உன்னை சந்தேகப்பட்டுட்டேன், மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கப்போ தான் நீங்கள் ஒன்றையே எங்கள் வீட்டுக்காரையும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன், ஏன் என்ன வேலை அப்படின்னு கேட்குறப்ப தான் உங்கள் குழந்தை இப்படி மனநல பாதிக்கப்பட்ட மாரி ஆயிடுச்சு, சரி அந்த குழந்தைய வந்து எப்படியாச்சும் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு உங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொன்னதுக்கு என் ஒய்ஃபுக்கு தெரியாமே நம்ம எப்படியாச்சும் அந்த குழந்தைய சரி பண்ணிடலாம், ஏன்னா இல்லாட்டி என் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் ரொம்ப மனசு கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ அதுக்கு தெரியாமல் தான் நாங்கள் 2 பேரும் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனோம். அதுக்கப்புறம் நம்ம ரம்யா வந்து நம்ம குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மட்டும்தான், ஏன்னா நம்மளால் தாய் பாசம் தகப்பன் பாசம் இல்லாமல் தான் அந்த குழந்தை மனநல பாதிக்கப்பட்ட மாரி ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புறாங்க. அப்படி இருக்கிறப்ப என் குழந்தைய எப்படியாச்சும் நான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே முன்னாடி நின்று அந்த குழந்தைக்கு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எப்படி சரி பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்களே ட்ரீட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு வராத காரணத்தினால எப்படியோ மல்லு கட்டி பிடிச்சி இழுத்துட்டு அவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கிளினிக்கு இழுத்து மூடிட்டு தான் குழந்தைங்களுக்காகவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.